என்னுடைய வாழ்க்கையிலே சத்துரு விதைத்திருக்கிற அத்தனை எதிர்மறையான காரியங்களையும் கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ண போகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற ஆயுதங்கள் அது மாறுதலாய் முடிய போகிறது. உங்களுக்கு எதிராய் எழும்பி இருக்கிற அந்த வியாதியினுடைய கொடுமையை கர்த்தர் நீக்கி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் எழும்பி அகாஸ்வேரு ராஜாவின் இடத்துல போய் சொல்றான், இல்ல நம்முடைய தேசத்துல ஒரு வித்தியாசமான கூட்டம் பரம்பி இருக்கிறது, இவங்க ரொம்ப வித்தியாசமானவர்களா இருக்கிறாங்க, இவங்களை நம்ம உயிரோட விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய ராஜ பதவிகளுக்கு இல்லைன்னா நம்முடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப கஷ்டமாகும், அதனால இவர்கள் எல்லாரையும் நம்ம அழிச்சே ஆகணும்னு சொல்லி ஆமான் என்கிற ஒரு துஷ்ட மனிதன் ராஜாவினிடத்துல போய் ராஜாவினுடைய கையெழுத்தினாலே ஒரு எழுத்து, ஒரு நல்ல லெட்டரை எழுதி அதுல கீழே அவருடைய முத்திரையை பதித்து அநேக நபர்களை வச்சு ஒவ்வொரு கிட்டத்தட்ட 127 நாடுகள், அத்தனை நாடுகளுக்கும் இந்த லெட்டர் போய் சேர்ந்தாச்சு. அதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான ஒன்று என்னன்னா, வேதத்திலே இந்தியா தேசம் என்கிற தேசத்தை குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு புத்தகம் இந்த எஸ்தரின் புஸ்தகம். ஆமென். நம்முடைய நாட்டையும் சேர்த்து இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல அந்த லெட்டர் எல்லா இடங்களிலும் இப்ப போய் சேர்ந்தாச்சு. டேட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த நாளில் நம்முடைய ஜனங்கள் எல்லாரும் யூத ஜனங்களை வெட்டி நீங்க கொன்றுங்க, யாரையும் நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம், பிள்ளைகளை நீங்க கொன்றுங்க, அவருடைய உடைமைகளை எல்லாம் கைப்பற்றுங்கன்னு சொல்லி ராஜாவுடைய அரண்மனையிலிருந்து ஒரு கடிதம் எல்லா இடத்துலையும் இப்ப கடந்து போயிருச்சு. அப்ப யூதர்கள் எல்லாம் இந்த லெட்டரை பார்த்த உடனே எல்லாருமே கலங்குறாங்க. நம்ம எங்க போறது, எங்க ஓடுறது, இந்த ஊரை விட்டு தப்பிச்சு போடலாமா, நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கொல்ல போறாங்க, அந்த எதிரியானவர்கள் எல்லாம் ஆயத்தமா இருக்கிறார்கள். ஆனால் அந்த கடிதம் போய் சேர்ந்த சில நாட்களுக்குள்ளே வேதம் சொல்லுகிறது, அத்தனை பேருடைய கைகளிலேயும் இன்னொரு கடிதம் கடந்து போகிறது. அப்படி அல்ல, அவர்களை யார் எதிர்க்கிறார்களோ அவர்கள் வெட்டுப்படுகிறது போல காரியம் மாறுதலாய் முடிந்தது. நான் நம்புகிறேன், இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தருடைய இருதயம் பயப்பட்டு கொண்டிருக்கலாம். இப்படி நடந்து விடுமோ, இப்படி நடந்து விடுமோ, இப்படி நடக்கிறது போல எல்லா சூழ்நிலையும் எனக்கு வந்துருச்சு, இப்படிதான் இது நடக்க போகுது, இந்த காரியம் இப்படிதான் முடிய போகுது. எத்தனையோ பேர் உங்களை பார்த்து இதே வார்த்தையை சொல்லலாம், இந்த காரியம் இப்படிதான் முடியும், நிறைய பேருக்கு இப்படிதான் முடிஞ்சிருக்குது. அந்த லெட்டரை பார்த்து நீங்கள் கலங்கி போய் வந்திருக்கலாம், அந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் கலங்கி போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், இந்த 100 நாட்கள் ஜெபத்தை கர்த்தர் வைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. காரியம் மாறுதலாய் முடியும். அந்த காரியம் மாறுதலாய் முடியும். அந்த பத்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிற அந்த காரியம் மாறுதலாய் முடியும். அவர்கள் கொடுத்த அந்த நாளிலே, அந்த டேட்டில் அந்த காரியம் மாறுதலாய் முடியும். அந்த ரிசல்ட் மாறுதலாய் முடியும். அந்த பிரச்சனை மாறுதலாய் முடியும். கரங்களை தட்டி ஆமோதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அது சாதகமாய் முடியும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஆமென். அது உங்களுக்கு பாதகமாய் அல்ல, அது உங்களுக்கு எதிராய் அல்ல, ஆமென், அது உங்களுக்கு விரோதமாய் அல்ல, அது நமக்கு சாதகமாய் முடிய போகிறது. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். காரியங்கள் வாய்க்க பண்ணும் கர்த்தர் என்னோடு இருக்கின்றார். பெயர் சொல்லி அழைக்கும் நல் கர்த்தர் கடைசி வரை நடத்தி செல்வார். பாடுவோம். காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தரால் காரியம். கைகளை மேலத்தில் காரியம் வாய்க்கும் அந்த நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும் அந்த
தக்க நேரத்தில் கர்த்தரால் காரியம் வாய்க்கும். என் கண்ணீரை துடைத்திடும் கர்த்தர் எனக்குள் வசிக்கின்றார். என் கண்ணீரை துடைத்திடும் எனக்குள் வசிக்கின்றார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். என்னை தமக்கென்று பிரித்தெடுத்து தம் மகிமையால் நிரப்பிடுவார். பாடும் காரியம் வாய்க்கும். அந்த நேரத்து கர்த்தரால் காரியம் வாய்க்கும். காரியம் வாய்க்கும். அந்த நேரத்து கர்த்தரால் காரியம் வாய்க்கும். ஹல்லேலூயா. காரியம் மாறுதலாய் முடிந்தது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்க ஒரு பெரிய எண்ணத்தோட அதை இது பண்ணி இருக்கலாம். ஒருவேளை உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு அப்படிதான் அது நடந்திருக்கலாம். அது நடந்திருக்கலாம். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவன், நாம் எல்லாரும் ஆராதிக்கிற தேவன் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் உனக்கு இப்படிதான் முடியும்ன்ற ரிசல்ட்டை நமக்கு தரவே முடியாது. தரவே முடியாது. உங்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ரிசல்ட், உங்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கடிதங்கள், உங்களுக்கு விரோதமாய் கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காரியம் எதுவா இருந்தாலும் நான் நம்புறேன், எந்த மனுஷனும் அந்த காரியத்தை அப்படி 100% உலகத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் யாரும் கன்ஃபார்மா இதுதான் நடக்கும்னு யாருமே சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நினைப்பாரானால் எந்த காரியத்தையும் ஒரு நிமிஷத்துல மாற்றுவார். 24 மணி நேரத்துல மாற்றுவார். ஒரு மாசத்துக்குள்ள ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவராலே மாற்ற முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இதற்கு என்னுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு சாட்சி என்ன அப்படின்னு சொன்னா, இந்த திருச்சபை வந்து அந்த இடத்துல பலிபீடம் இருக்கும்போது அதுல மறக்கவே முடியாது. 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அந்த 21 நாள் ஜெபம் நடந்துட்டு இருக்கும்போது இந்த ரயில்வே ரோடு வந்து அப்ப கேட் இங்க இருந்துச்சு. அதுல வந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறதற்காக ஒருத்தர் வந்தாங்க. அப்போ இங்க வந்து இந்த ஆராதனுடைய சத்தம் அந்த ரயில் ரோடுக்கு கேட்டுருச்சு. அந்த பாட்டை கேட்ட உடனே என்னமோ இதுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்ற ஒரு உணர்வு. அவங்க வந்தாங்க. வந்து அந்த ஜெபம் முடிய வந்து ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து கேட்டேன், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, அவங்களுக்கு 2 மகள்கள். ஒரு மகள் வந்து திருமணம் பண்ணி கொடுத்து, ஒரு பையன் அந்த கணவனார் வந்து டைவர்ஸ் லெட்டர் கொடுத்து கிட்டத்தட்ட 1 இயரா அந்த டைவர்ஸ் விஷயம் நடந்துட்டு இருக்குது. அவ்வளவுதான், கடைசி வந்து இவங்க பிரிகிறாங்கன்னு சொல்லி இன்னும் ஒரு 4 நாளைக்குள்ள டைவர்ஸ் நோட்டீஸ் அவங்களுக்கு வரப்போகுது. இல்லை, என் பிள்ளை ஏற்கனவே இன்னொரு பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இந்த பிள்ளைக்கும் இப்படி வீட்டில் வந்து உட்கார்ந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு மாறவே முடியாது, என் பிள்ளை டைவர்ஸ் ஆன மாதிரி தான் அப்படின்னு கண்ணீரோடு அவங்க அழுறாங்க. அப்பதான் நான் சொன்னேன், இல்லை, ஆண்டவரால் மாற்ற முடியாதது ஒன்றுமே இல்லை. கர்த்தர் நினைச்சார்னா உங்க பிள்ளைய வந்து ஒன்னு சேர்க்கிறதுக்கு முடியும்னு சொன்ன அந்த அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் யாரு நினைச்சாலும் முடியாது, ஆண்டவரே நினைச்சா முடியாதுன்னு ஒரு ஊழியக்காரர் தீர்க்க தரிசனமே சொல்லிட்டாரு, முடியவே முடியாதுன்னாங்க. நான் சொன்னேன், யாரும் முடியாதுன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாருங்க, அந்த 4 டேஸுக்குள்ள அந்த டைவர்ஸ் ஆகிறதுக்கு 4 நாள் இருக்குது. அந்த 2 நாள்ல ஆண்டவர் செஞ்ச அற்புதம். அடுத்த நாட்களிலே இந்த பொண்ணோட அப்பா வந்து இந்த சிவானந்த காலனி பக்கத்துல இருக்கிற இடத்துல வண்டியில போயிட்டு இருக்கும்போது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுறாரு. அவர் அன்கான்சியஸ் ஆயிட்டாரு. அவருடைய போனை எடுத்து ரோட்ல போற ஒருத்தர் வந்து ஒரு கால் பண்றாரு. அந்த நம்பர் கரெக்டா தன்னுடைய மருமகனுக்கு போகுது. அந்த மருமகன் தெரியாம போனை எடுக்கிறாரு. அந்த மருமகன் இடத்துல, சார் இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் நடு ரோட்ல விழுந்து கிடக்குறாங்க, இவங்களை பக்கத்துல இந்த கொங்குநாடு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றோம், நீங்க அவங்களுக்கு சொல்லிருங்கன்னு சொல்றாங்க. இவர் தேடி பார்த்தா மாமனாருடைய நம்பர். இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1 இயரா தன்னுடைய மனைவியின் இடத்துல பேசாதவர் அவளுக்கு போன் பண்றாரு. போன் பண்ணும்போது இவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு, அவருடைய போன்ல இருந்து வருது. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி உங்க அப்பா இடையில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சாமா, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. கட் பண்ணிட்டு இவங்க 2 பேரும் அம்மாவும் பிள்ளையும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, கொங்குநாடு ஹாஸ்பிட்டலுக்கு. இது நடந்த சம்பவம் என் கண்ணுக்கு முன்னாடி. 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. இந்த பையனுடைய அம்மா அப்பா சொந்த
முறை பொண்ணு முறை பையன் அப்படின்னா இங்க படுத்து கிடக்கிற ஐயா அவனுடைய தங்கச்சி தான் அவங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னதான் இருந்தாலும் என் ரத்த சம்பந்தமான உறவு, நான் போய் பார்க்கலன்னா நல்லா இருக்குது, இவ்வளவு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எப்படி போகாம இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா 2 பேரும் கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது வண்டி ஓட்டுறதுக்கு ஆள் இல்லை. உடனே தன்னுடைய பையனை பார்த்து சொல்றாங்க, ஒன்றும் இல்லப்பா, எங்களை கொண்டு வந்தா அந்த ஹாஸ்பிட்டல் வாசல்ல மட்டும் நீ இறக்கி விட்டுட்டு போயிருப்பா அப்படின்னு சொன்ன உடனே இந்த பையன் கார் ஓட்டிட்டு வரான். ஹாஸ்பிட்டல் வாசல்ல கொண்டு வந்து அவங்கள நிப்பாட்டின உடனே அந்த அப்பா சொல்றாரு, ஏப்பா அவ்வளவு தூரத்துல இருந்து ஹாஸ்பிட்டல் வாசல் வரைக்கும் வந்துட்டேல்லப்பா, அந்த மனுஷன் செத்துக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்காதுப்பா, ஒரு எட்டு உள்ள வந்து பார்த்துட்டு மட்டும் போயேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்பா அவனுடைய பேச்சை தட்டாம அந்த பையன் ஹாஸ்பிட்டலுக்குள்ள ஐசியூல வர்றான். இந்த பையன் அம்மா அப்பா ஐசியூக்குள்ள வர்றாங்க. அந்த அப்பா ஐசியூல இருக்கிறாரு, அந்த பொண்ணு அவங்க அம்மா இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு வருடம் தாண்டி கணவன் மனைவி 2 பேரும் ஒன்னா பாக்குறாங்க. பார்த்த உடனே என்னன்னே தெரியல, இந்த பொண்ணு அழுது அவருக்கு ஒரு இரக்கம் வந்துருச்சு. அவ்வளவுதான், அந்த ஹாஸ்பிட்டல்லையே 2 பேரும் கை கோர்த்து நம்ம இனி ஏன் பிரியணும்னு நினைச்சு அந்த டைவர்ஸ் நோட்டீஸை கிழிச்சு போட்டுட்டு 2 பேரும் ஒன்றாகி இன்றைக்கு அவங்க ஈரோடுல 2 பேரும் ஃபேமிலியா இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் இன்னைக்கு 2 குழந்தை கொடுத்து அந்த ஃபேமிலியை கர்த்தர் சந்தோஷமா வச்சிருக்கிறாரு. நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் காரியங்களை மாறுதலாய் நான் முடிய பண்ணுவேன். அவர்கள் சொன்ன சாபத்தை ஆண்டவர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற அந்த மனிதனை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுவார். என் தேவனாகிய கர்த்தர் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. தானியேலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது ரொம்ப அழகாய் ஆண்டவர் ரொம்ப அழகா ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தராரு. தானியேலை இந்த நாளிலே சிங்கக்கபியில போடணும்னு சொல்லி ஆமென் ஒரு கட்டளை புறப்படுகிறது. அது ராஜாவுக்கு அப்ப தெரியல, கொஞ்ச நாள் தாண்டி தான் தெரியுது. அப்போ ராஜா வந்து அந்த காரியத்தை வந்து சொல்றாரு, இந்த மாதிரி உன்னை சிங்கக்கபியில போடுறோன்னு தெரியலப்பா, தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் சைன் போட்டிருக்க மாட்டேன், ஆனா நான் போட்ட சைனை என்னாலேயே மாற்றவே முடியாது அப்படின்னு அவங்க ராஜா சொல்றாரு. ஆனா வேதம் சொல்லுது, ராஜாவுனுடைய சைனை ராஜா தான் மாற்ற முடியாது, ராஜாவுனுடைய சைனை சுத்தி இருக்கிறவங்க தான் மாற்ற முடியாது. ஆனா பரலோக ராஜாவால தாவீது தானியேலுக்கு விரோதமா இருக்கிற அந்த கையெழுத்தை பரலோகத்தின் ராஜா மாற்றி காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணினார். நல்ல விசுவாசத்தோட கரங்களை தட்டி மாற்ற முடியாத, டாக்டர்களால் மாற்ற முடியாத கையெழுத்தை, ரிசல்ட்டை என் தேவன் எனக்காக மாற்ற வல்லவர். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் நல்லவர். அவராலே மாற்ற முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. 2 கரங்களை மேல உயர்த்தி ஒரு 10 டைம் ஆவது இந்த வாக்குத்தத்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்ல போகிறோம். உன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி ராஜா வீட்டு கல்யாணம் போல கர்த்தர் அதை நடத்தி காமிக்க போறாரு. உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிள்ளை அல்ல, கர்த்தர் பிள்ளைகளை கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறாரு. இந்த கடன்ல இருந்து இவன் வெளியே வரமாட்டான் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அவங்க முன்னாடி நீங்க கடன் கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்க கையை ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். உன் பிள்ளை எங்க போனாலும் உருப்படாதுன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கண்ணுக்கு முன்னாடி உங்க பிள்ளைய ராஜாவா ராஜாத்தியா கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். இந்த படுக்கையில கிடக்கிற வியாதியில கிடக்கிற இவன் எழும்ப மாட்டான்னு சொன்னாங்கல்ல, அவங்க அத்தனை பேருடைய கண்ணுக்கு முன்னாடியும் கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்கள் சகல நோய்களில் இருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கி ஆமென் சாட்சியாய் நிறுத்துகிற தேவன். காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர், காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுகிறவர். நான் ஆராதிக்கிற தேவன் எப்பேற்பட்ட காரியத்தையும் மாறுதலாய் மாறுதலாய் அதை தலைகீழாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உங்க முழங்கால் எப்படிப்பட்ட மனிதனையும் மாற்றும்.
எப்படிப்பட்ட சட்டத்தையும் மாற்றும். ஹல்லேலூயா. மதமாற்ற தடை சட்டம் என்கிற ஒரு தடை சட்டம் தமிழ்நாட்டில் போடப்படும் போது அநேகர் கொடுத்த பேட்டி என்ன தெரியுமா? இனி கிறிஸ்தவமே இருக்காது, இனி திருச்சபைகளே இருக்காது, இனி யாருமே கிறிஸ்தவத்துக்குள்ள வரவே மாட்டாங்க இன்னும் நிறைய பேர் பேட்டி கொடுத்தாங்க. ஆனா ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? எந்த மதை மாற்ற சட்டம் எந்த வருஷம் போடப்பட்டுச்சோ அந்த வருஷம்தான் ரட்சிக்கப்பட்ட ஜனம் அதிகம், அந்த வருஷம்தான் ஞான ஸ்நானம் எடுத்தவர்கள் அதிகம். ஹல்லேலூயா. அந்த சட்டம் பிறப்பிக்கப்பட்ட உடனே எத்தனையோ தேவ பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணாங்க. ஒரு சட்டம் ஏற்றப்பட்டால் அதை மாற்றவே முடியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் யாரால் அந்த சட்டம் ஏற்றப்பட்டதோ அவர்களாலே அந்த சட்டம் மாற்றி அமைக்கப்பட்டது. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய தெய்வம். நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே அது நடக்கிறது. கர்த்தர் எப்படி நம்மளை விடுவாரு? ஆண்டவர் எப்படி உங்களை கர்த்தர் கை விடுவாரு? ஆண்டவர் இன்னைக்கு தெளிவாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். காரியங்களை நான் மாறுதலாய் முடிய பண்ணுவேன். உங்க பிள்ளைகளுடைய காரியங்கள் மாறுதலாய் முடியும். நீங்க இந்த வசனத்தை ரொம்ப அறிக்கை செய்யுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1000 டைம், ஒரு 1000 டைம் ஆவது ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க தந்திருக்கிறீங்க. என் லைஃப் காரியம் மாறுதலா முடியணும், எனக்கு விரோதமாய் சொல்லப்பட்ட எல்லாம் மாறுதலாய் முடியணும். ஆண்டவர் மாற்றி அமைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அதே போல இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானுடைய 7 விதமான ஊழியங்களை குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். அந்த 7 விதமான ஊழியத்தையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்வார். நான் உங்களுக்கு சொன்னது போல ஃபர்ஸ்ட் நம்பர் 1 முதலாவதாக எஸ்தர் அப்படின்றது மணவாட்டி. அகைன் அகாஸ்வேரு ராஜா என்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளம். நம்பர் 3 முருதகாய் என்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டம் அடையாளம். அதே போல ஆமான் என்கிறது பிசாசுக்கு அடையாளமா இருக்குது. இப்போ முருதகாய் என்கிற இந்த மனுஷன் எந்தெந்த ஊழியத்தை எஸ்தருக்கு செய்தானோ அதே போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த ஊழியத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் செய்ய போகிறார். நம்பர் 1 முதலாவதாக எடுத்து வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம எஸ்தரின் புஸ்தகத்தினுடைய ஆமென் 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரத்தினுடைய 7வது வசனத்தை சேர்ந்து வாசிக்கலாம். அவன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அக்ஸ்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியமும் உள்ளவளுமாய் இருந்தாள். அவன் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடையும் போது ஆமென் அவருடைய தகப்பனும் தாயும் மரணம் அடையும் போது மருதகாய் அவளை தன் குமாரத்தியாக எடுத்து கொண்டான். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நீங்க அதை அப்படியே வச்சிருங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே வச்சிருங்க. ஆமென். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. இந்த இடத்துல ரொம்ப அழகாய் ஒரு வசனம் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது இந்த அப்படின்னா எஸ்தர் என்கிற அக்ஸ்தாள் அப்படின்னா இந்த பொண்ணு அவள் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் இழந்த ஒரு அனாதையை போல் இருந்தார். இன்னொரு விஷயம் கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். 7வது 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அவன் சிறிய தகப்பன் குமாரத்தி ஆகிய எஸ்தர் என்னும் அக்ஸ்தாளை வளர்த்தான். அவளுக்கு தாய் தகப்பன் இல்லை. அந்த பெண் ரூபவதியும் சௌந்தரியம் உடையவளுமாய் இருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணம் அடைந்த போது மருதகாய் அவளை தன் குமாரத்தியாய் எடுத்துக்கொண்டான். ஆமென். தகப்பனும் தாயும் 2 பேரும் இல்லாத ஒரு அனாதையை போல இருந்த ஒரு பிள்ளையை வேதம் சொல்லுகிறது. அதாவது மருதகாய் பரிசுத்த ஆவியானவருக்கு நிழலாட்டமாய் இருக்கிற அந்த மருதகாய் என்ன பண்ணினார் அப்படின்னு சொன்னா, அக்சாள் என்கிற இந்த பிள்ளைய எஸ்தராக அவர் வளர்த்துகிறார். அப்படின்னா அஸ்தாள் என்று சொன்னால் இழந்தவள் அப்படின்னு அர்த்தம். ஆனா எஸ்தர் அப்படின்னு சொன்னா ஸ்டார் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. நான் நம்புகிறேன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ஊழியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. என்ன ஊழியத்தை செய்ய போறாருன்னா, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஸ்டாரா ஆண்டவர் வளர்த்த போகிறார்.
கர்த்தர் வளர்த்த போகிறார். மொர்தெகாய் எப்படி எஸ்தரை ஒரு ஸ்டாரை போல வளர்த்தினாரோ, தன் தகப்பனை இழந்த சோகம் மறக்கிற அளவிற்கு, தன் தாய் இல்லை என்கிற அந்த உணர்வே இல்லாத அளவிற்கு தாயாய் தகப்பனாய் இருந்து செல்லமாய் அழகாய் ரூபவதியாய் எப்படி அந்த மொர்தெகாய் அந்த பிள்ளையை தன்னுடைய மகளாய் ஏற்றுக்கொண்டு, தன்னுடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு எப்படி அந்த மொர்தெகாய் வளர்த்தாரோ, ஆவியானவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 days ஜெபத்தை கர்த்தர் எதற்காக நியமித்திருக்கிறார் என்றால், உங்களையும் என்னையும் கர்த்தர் வளர்க்க போகிறார். உங்க குடும்பத்தை கர்த்தர் வளர்க்க போகிறார். நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் வளர்க்க போகிறார். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் வளர்க்க போகிறார். உங்களுடைய வருமானத்தை ஆண்டவர் வளர்க்க போகிறார். நான் நம்புகிறேன், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நானே உன்னை வளர்ப்பேன், நானே உன்னை வளர்ப்பேன். இதுவரையிலையும் ஒரு வளர்ச்சியையும் பார்க்காத நீங்கள் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஒரு வளர்ச்சியை பார்ப்பீர்கள். கர்த்தர் வளர்த்துகிறதை பார்ப்பீர்கள். ஆண்டவர் எத்தனை பேருக்கு விதை விதைக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த ஜெபம் அவர்களை மீண்டும் வளர்த்தும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் செய்ய போகிற இந்த முதல் ஊழியத்திற்காக எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா, கர்த்தர் வளர்த்த போகிறார். ஆண்டவர் ஆமென். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இனி நீங்கள் உங்களுடைய குடும்பத்தாரை விட வேகமாய் வளரப் போகிறீர்கள். உங்களோடு சேர்ந்து நடப்பட்ட நிறைய பேர் வளர்ந்திருக்கலாம், கனி கொடுக்கலாம். ஆனால் நீங்க இன்னும் ஒரு நாள் கூட வளராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியத்தை கையில எடுக்க போறாரு. உங்களை ஆண்டவர் ஸ்டாரா கர்த்தர் வளர்த்த போகிறார். கையை உயர்த்தி ஜெபம் பண்ண ஆரம்பிக்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவரே சொல்லுங்க, முழு பலத்தோடு, முழு பலத்தோடு, நன்றி 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 நன்றி. ஆண்டவர் உங்களை வளர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தர் எல்லாரையும் வளர்த்த போகிறார். சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஊழியத்தை இப்பொழுது செய்யும்படியாய் என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் முழு பலத்தோடு. நன்றி அப்பா, நன்றி அப்பா, என்னை வளர்த்துவதற்கு ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் மறைவாய் வளர்க்கிறவர், மறைவாய் வளர்க்கிறவர். ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க அந்த மகிமை நீங்க ஒப்பு கொடுங்க. அந்த எஸ்தரை போல ஒப்பு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் கர்த்தர் வளர்த்த போகிறார். ஆண்டவரே நம்முடைய குடும்பத்தை வளர்த்த போகிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பெரிய நோக்கத்திற்காக, ஒரு மிகப்பெரிய ஆளுகையை எஸ்தருடைய கையிலே கொடுக்கும்படியாக இந்த மொர்தெகாய் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய சொந்த குமாரத்தியாக எடுத்து இந்த அஸ்தாளை எஸ்தராக அவர் கிருபையாய் வளர்க்கிறார். ஆமென். அந்த ஊழியத்தை ஆண்டவர் செய்ய போறாரு. நீங்க இந்த பகுதியை இந்த பாயிண்ட்ஸ், இந்த 7ஐயும் நீங்க எழுதி வச்சு நீங்க ஜெபம் பண்ணணும். ஒவ்வொருத்தரும் நான் இன்னைக்கு சொல்ல போகிற ஒரு தலைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்ய போகிற ஊழியத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்கிறோம். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்றாருன்னா, கர்த்தர் வளர்த்துகிறார். இனி நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்றால், நீங்கள் வளரப் போகிறீர்கள், வளரப் போகிறீர்கள். இதுவரைக்கும் வளர்ந்த வளர்ச்சி அல்ல, இது சாதாரணம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் வளர்த்துகிறார் என்றால் ஆளுகைக்கு கொண்டு போகும்படியாய் வளர்த்துகிறார். ஆமென். அம்மா அப்பா இருந்தா அந்த எஸ்தரை எப்படி வளர்த்துவார்களோ அதை விட 100 மடங்கு அதிகமாய் மொர்தெகாயை வளர்த்தார். தன்னுடைய பிள்ளையை போல நினைத்து வளர்த்தார். நான் நம்புறேன், அம்மா அப்பா உங்களை வளர்த்த முடியாத ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்டிருக்கலாம். எஸ்தருடைய வாழ்க்கையில எப்படி அம்மா அப்பா 2 பேரும் வளர்த்த முடியலையோ, அதே போல இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் எங்க அம்மாவால என்ன வளர்த்த முடியல, எங்க அப்பாவால வளர்த்த முடியல, ஒரு ஏஜ் வரைக்கும் தான் என்ன அவங்க வளர்த்துனாங்க, அதற்கு பிறகு எனக்கு ஒன்னும் செய்ய முடியல. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் உங்களை கைகளிலே கர்த்தர் எடுப்பாராக. ஆண்டவர் உங்க கையில எடுப்பாராக. கர்த்தர் கைகளிலே எடுத்து உங்களை கர்த்தர் வளர்த்த ஆரம்பிக்கிறார். ஆமென். உங்களுக்குள்ளே ஒரு பெரிய அடையாளத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
உங்களுக்குள்ள ஒரு பெரிய அடையாளம் உண்டு. நீங்க ஒரு ஸ்பெஷல் விசேஷமானவர்கள். இந்த மொர்தெகாய் ஏன் அப்படி வளர்த்தினார்னா, இந்த மகளுக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கிறது அவர் கண்டுபிடிச்சாரு. நான் நம்புறேன் உங்களுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நீங்க சாதாரணமானவர்கள் அல்லன்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். உங்களை கொண்டு ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறார் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பெரிய விஷன் இருக்குது அப்படின்னு பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். நீங்க ஒரு குக்கிராமத்திலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க இந்த இடத்திலே இருக்க வேண்டியவர்கள் அல்ல, நீங்க ராஜ அரண்மனைக்கு போக வேண்டியவர்கள் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு தெரியும். அதனாலே நீங்கள் பல மனிதர்களையும் பல ராஜாக்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கிறதுனாலே பரிசுத்த ஆவியானவர் உங்களை கரங்களிலே எடுத்து அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார், அவர் வளர்த்துகிறார். கைகளை ஒரு விசை கூட உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே என்னையும் என் பிள்ளைகளையும் சொல்லுங்க சொல்லுங்க வளர்த்துவீராக. பாஸ்டர் சொல்லுகிற இந்த வார்த்தை என் தலை மேல அப்படியே நடக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நீங்க ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அதை கேட்கிறார். ஆமென், 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 ஹalleluya, ஹalleluya, ஆமென். மறைவாய் வளர்க்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார், மறைவாய் வளர்க்கிறார். ஆமென். என் வழியை நான் கர்த்தருக்கு ஒப்புவிப்பேன், என் காரியங்களை அவரே வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹalleluya. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரே. உன் வழியை கர்த்தருக்கு கொடுத்து விடு, அவரையே நம்பீரே. காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காரியங்கள் வாய்க்க செய்வார், என் சார்பில் செயலாற்றுவார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். கைகளை தட்டி காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். ஆடும் காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே, தீயவன் செயல் குறித்து மனம் பதறாதே. புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். புல்லை போல் உலர்ந்து பூவை போல் உதிர்ந்து இல்லாமல் போய்விடும். பாடும் காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். பாடும் கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். பாடும் நீதிமான் அனைவருக்கும் வெற்றி உண்டு வெகு விரைவில். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம் தருவார். துணை நின்று கர்த்தரோ நடத்தி செல்வார், துரிதமாய் ஜெயம். கைகளை மேல தட்டி காத்தீரு பொறுத்தி கர்த்தரையே நம்பி காரியங்கள் வாய்க்க செய்வார். காத்தீரு பொறுத்தி காரியங்கள் வாய்க்க செய்வார். என் சார்பில் செயலாற்றுவார், இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். திரும்ப திரும்ப சொல்லும் காத்தீரு பொறுத்தீரு கர்த்தரையே ரம் தலம் கரம் ரிபதலரத்தலரே கிருப
செயலாற்றுவார். இயேசு என் சார்பில் செயலாற்றுவார். ஹalleluya, ஹalleluya, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் முதல் நமக்குள்ளே செய்கிற ஃபர்ஸ்ட் ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆமென், தன்னுடைய தகப்பனாரும் தாயாரும் இறந்த ஒரு பிள்ளையை எடுத்து, அக்சால் என்கிற ஒரு பெண்ணை எடுத்து எஸ்தராக அவரை ஸ்டாரா அவர் வளர்த்துகிறார். நம்ம கேட்க வேண்டிய ஒன்று அப்படிதான், பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா வளர்த்துங்க. அது வளர்த்தும் போது சாதாரணமான நோக்கத்திற்காக வளர்த்தல, வளர்த்தும் போதே அவர் எப்படி வளர்த்துறாரு அப்படின்னு சொன்னா, இது என்னுடைய சகோதரனுடைய பிள்ளை தானே அப்படின்னு நினைச்சு வளர்த்தல, இவளை வளர்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சும் வளர்த்தல, அவரை சொந்த பிள்ளையா எடுத்து ஒரு பெரிய நோக்கத்திற்காக, நீ பெரிய இடத்துல இருக்க போற, உன் மேல ஒரு பெரிய தரிசனம் இருக்குது. இந்த 100 நாட்களும் கர்த்தர் இந்த ஜெபம் எதற்காக வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, நமக்கே தெரியாம ஆண்டவர் நம்மளை வளர்த்துகிறார், வளர்த்துகிறார். இந்த 100 டேஸும் இந்த ஊழியம் நடக்குது அப்படின்னா, இந்த வார்த்தைகள் கடந்து வருது அப்படின்னு சொன்னா, இந்த 36 நாட்களும் ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, வசனத்தை போட்டு போட்டு நம்மளை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா கர்த்தர் வளர்த்து இருக்கிறார். நம்மளை ஆராதிக்க வச்சு ஆண்டவர் வளர்த்து இருக்கிறார். நான் நம்புகிறேன் இதற்கு பிறகு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க ஒரு வளர்ச்சியை பார்ப்பீங்க. ஆண்டவர் பெரிய நோக்கத்திற்காக உங்களை வளர்த்துகிறார் என்கிறத நீங்க சீக்கிரமாய் புரிந்து கொள்வீர்கள். வாலிப தம்பி, ஒரு பெரிய நோக்கத்திற்காக பரிசுத்த ஆவியானவர் உன்னை வளர்த்துறாரு. வாலிப தங்கச்சி, ஆண்டவர் உன்னை பெரிய நோக்கத்திற்காக ஆண்டவர் உன்னை வளர்த்துறாரு. நீ பரிசுத்த ஆவியானுடைய கைக்குள்ள அடங்கிரு, பரிசுத்த ஆவியானுடைய கையில உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, பரிசுத்த ஆவியானவரை முக்கியத்துவப்படுத்து. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு கேளு, நீ அவர்கிட்ட பேசிட்டே இரு. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, சாதாரணமான ஒன்றை எடுத்து ராஜாக்களோட உட்கார வைக்கிற அளவிற்கு அவர் வளர்த்துகிறவர். ஆமென். என் அம்மா அப்பா எனக்கு சோறு கொடுத்து தான் வளர்த்துனாங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு கஞ்சி தண்ணி கொடுத்து வளர்த்துனாங்க, எங்க அம்மா அப்பா எனக்கு ஏதோ சாப்பாடெல்லாம் கொடுத்து வளர்த்துனாங்க. ஆனா ஆவியானவர் என்ன வளர்த்தினாரு பாருங்க, அந்த வளர்ப்பு வேற யாரும் என்ன வளர்த்த முடியாது, முடியாது. நான் நம்புறேன் ஏசப்பா உங்களை ஒரு டோனில் கர்த்தர் வளர்த்துவாரு. அந்த வளர்ப்பு வேற யாரும் உங்களை வளர்த்த முடியாது, அது அவர் தான் அதை செய்வார். நம்பர் 2, இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா இந்த மொர்தெகாய் செய்த இரண்டாவது ஊழியத்தை குறித்து நம்ம வாசிக்க போறோம். ஆமென். 2வது அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தை வாசிக்கலாமா? 20வது வசனத்தையும். ஆமென். எஸ்தர் மொர்தெகாயை தனக்கு கற்பித்திருந்தபடி தன் பூர்வத்தையும் தன் குலத்தையும் தெரிவிக்காதிருந்தாள். எஸ்தர் மொர்தெகாய் இடத்திலே வளரும்போது அவன் சொற்கேட்டு நடந்தது போல இப்போதும் அவன் சொற்கேட்டு நடந்து வந்தாள். நீங்கள் 10வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? 10வது வசனத்தை, எஸ்தரோ வென்றால் தன் குலத்தையும் தன் பூர்வத்தரத்தையும் குறித்து அறிவிக்காதிருந்தாள். மொர்தெகாய் அதை தெரிவிக்க வேண்டாம் என்று அவளுக்கு கற்பித்திருந்தான். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த எஸ்தர் ராஜாவினுடைய இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ ராஜாவினுடைய இடத்துல ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் நடந்துட்டு இருக்குது. அப்படின்னா பிசாசு அப்படின்னு சொன்னா, இந்த ஆமான் என்கிற துஷ்ட மனுஷன் போய் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி ஒரு கிரவுட் இருக்குது, அவங்க யூத குலத்தை சேர்ந்தவங்க, இந்த யூத குலத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இங்க ஆளுகை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இவர்களை குறித்து ஒரு தப்பான செய்தியை இப்ப அரண்மனையில இந்த பிசாசு பரப்பி விட்டுட்டான். இப்போ இந்த அரண்மனையில இந்த யூதர்கள் எல்லாம் இந்த நாளில் இந்த டேட்ல மரணம் அடையணும்னு ஒரு லெட்டர் போயிருக்குது. எஸ்தரும் எந்த குலத்தை சேர்ந்தவள் சொல்லுங்க? யூத குலத்தை சேர்ந்தவள். அப்போ யூத குலத்தை சேர்ந்த எல்லாருமே சாகணும்னு எழுதப்பட்டிருக்கிற லெட்டர் யாருக்கும் சொந்தம்? இப்போ எஸ்தருக்கும் சொந்தம். அப்போ சாகணும்னா யாரைதான் கொல்லணும்? எஸ்தரையும் கொண்டுதான் ஆகணும், எஸ்தரும் மடிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா லெட்டர் போடப்பட்டுச்சுல்ல, லெட்டர்ல சைன் போடப்பட்டிருக்குல்ல. இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, தான் யூத குலம் என்கிறத அவங்க வெளியே தெரிவிக்க கூடாது. அப்போ மொர்தெகாய் தன்னுடைய வீட்டில் வளரும் போது எஸ்தரை பார்த்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொன்னா, இதை பாரு, நீ எங்க போனாலும் நீ யாரு அப்படின்ற ரகசியத்தை நீ யார்கிட்டையும் என்ன பண்ண வேண்டாம், நீ சொல்லாத அப்படின்னா. பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது நமக்கு செய்கிற இரண்டாவது ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், சொல்லி கொடுக்கிறார். நீங்க எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, யாரிடத்துல என்ன சொல்லணும், யாரிடத்துல என்ன சொல்லக்கூடாது என்கிறதை பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஊழியத்தை கர்த்தர் நமக்கு செய்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க நிறைய பேர் சிக்கினது உங்களுடைய காரியத்தை நீங்க சொல்ல தெரியாம சொன்னதுனால நீங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். சொன்னதுக்கு அப்புறம் நிறைய பேர் நீங்க யோசிச்சிருக்கலாம், ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேனே. இந்த உலகத்திலேயே மிக கவனமான ஒரு வாழ்க்கை வாழ்றவங்க என்ன பண்றதுன்னா, சில காரியத்தை நம்ம மறைக்க வேண்டியது இருக்குது, சில காரியத்தை நம்ம வெளியே சொல்லவே கூடாது, சில காரியத்தை மட்டும்தான் சொல்லணும். இத குறிச்ச ஒரு ஞானம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. சிம்சோனை குறித்து வேதம் சொல்லுது, சிம்சோனுடைய மகாபலம் எதிலே உண்டாயிருக்குதுன்னு யாருக்குமே என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. அதுதான் ரூல்ஸ். ஆனா என்றைக்கு தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற இல்லைன்னா தன்னுடைய பலன் எதிலே இருக்கிற என்கிற ரகசியத்தை என்னைக்கு சொன்னானோ அன்னைக்கே அவனுடைய வாழ்க்கையில வந்துச்சு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் இழந்துட்டான். நீங்க எசேக்கியா ராஜாவை வேதத்தில் வாசிச்சு பாருங்க. ஆண்டவர் வந்து அவனுடைய வாழ்க்கையில நிறைய அந்த அரண்மனையில் இருக்கிற நிறைய ஆசீர்வாதத்தை இழந்துட்டான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்நிய நாட்டு ராஜா தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும்போது அவருக்கு காமிச்சு கொடுக்க வேண்டாததை எல்லாத்தையும் காமிச்சிட்டான். திறந்து காமிச்சதுனால அந்த ராஜா எல்லாத்தையுமே புடுங்கிட்டு போயிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான ஒரு ரொம்ப ஞானம் என்ன அப்படின்னு சொன்னா, சில காரியத்தை நம்ம மறைக்கணும். எல்லா காரியத்தையும் எல்லா இடத்துலையும் சொல்ல முடியாது. ஆனா இந்த இடத்துல மொர்தெகாயினுடைய ஊழியம் என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய எஸ்தர் இடத்துல என்ன பண்றான்னா சொல்லி கொடுக்கிறான், கற்பிச்சு கொடுக்கிறான். மகளே, நீ ரொம்ப கீழ்ப்படிதலாயிரு, நீ இப்படி பண்ணாத. இந்த வார்த்தையை இந்த எஸ்தர் வந்து இந்த மொர்தெகாயினிடத்துல இருக்கிற அந்த நேரம் மட்டும் இல்ல, எங்க வரைக்கும் கடைபிடிச்சாங்களாமா சொல்லுங்க. இப்ப ராணி ஆயிட்டாங்க, 127 நாடுகளுக்கு ராணி ஆயிட்டாங்க. இனி போய் மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு எதுக்கு கீழ்ப்படியணும்? ஏன் எனக்கு ஞானம் வரலையா, எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லல. நீங்க எவ்வளவு வளர்ந்தாலும், நீங்க எவ்வளவு உயர்ந்தாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு பேர் ஜனங்களுக்கு தலைவனாய் தலைவியாய் மாற்றினாலும், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த உபதேசத்தை வழி நடத்துதல நீங்க என்னைக்கும் மறக்க கூடாது. நீங்க கற்றுக்கொள்ளுகிற இருதயத்தோட தான் இருக்கணும். அதை ஒரு நாள் நீங்கள் அல்லல் தட்டிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இரண்டாவது நமக்கு ஒரு ஊழியத்தை செய்ய போறாரு. என்ன ஊழியத்தை செய்ய போறாருன்னா, எனக்கு அவர் கற்று தர போகிறார். சொல்லுங்க, கைகளை மேல உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நான் நிறைய தெரியாம நான் இழந்துட்டேன் ஆண்டவரே. யாரிடத்துல என்ன பேசணும்னு எனக்கு தெரியல, எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல, என் கணவனாரிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல, என் மனைவியிடத்துல எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு தெரியல ஆண்டவரே, என் மேனேஜர் இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. இப்போ பரிசுத்த ஆவியானவரே, எங்க ஊழியக்காரர் சொல்லுகிற இந்த வார்த்தையின்படி சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு கற்று தருகிற ஆவியானவர், எனக்கு கற்று தருகிற ஆவியானவர். சொல்லுங்க, நீங்க அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த மகிமை உங்கள் மேல் கடந்து வரட்டும். சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, அந்த கிருபையை கர்த்தர் தருவீராக ராஜா, அந்த ஞானத்தை ஆண்டவர் தருவீராக. நீங்க ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கிற அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முழு பலத்தோடு தகப்பனே இப்பொழுது இறங்குவீராக ஆண்டவரே. எங்களை நீர் வளர்த்துகிறது மட்டுமல்ல, எங்களுக்கு கற்று தாரும் ஆண்டவரே. இந்த 100 நாட்கள் ஜெபம் முடிய நாங்கள் தேறினவர்களா மாறணும். இனி இந்த காரியத்தை நான் இப்படி செஞ்சிட்டேன்னு நினைச்சு நாங்க ஒன்றை குறித்து கூட வருத்தப்படாத அளவிற்கு எங்களுக்கு கற்றுத்தாருங்க ஆண்டவரே. நடக்கக்கூடிய பாதையை கற்றுத்தாங்கப்பா, எப்படி வேலை செய்யணும்னு கற்றுத்தாங்கப்பா, யாரிடத்துல என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எங்களுக்கு கற்று கொடுங்கப்பா. இப்பொழுது ஏசப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, என்னுடைய வாய் ஓட்ட வாய், ஏதாவது நான் உளறிடுவேன், என்ன பாசம் காமிச்சா ஏதாவது சொல்லிடுவேன் ஆண்டவரே, என்ன ஏதாவது சொன்னா உடனே நான் சொல்லிடுவேன். இல்ல அப்பா, என் உதடுகளின் வாசலை நீ காத்து கொள்ளணும். அப்பா, நீர் எனக்கு ஒரு நல்ல டீச்சரா, நல்ல ஒரு ஆசிரியரா இருந்து பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு கற்று தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஆமென். பரிசுத்த ஆவியானுடைய இரண்டாவது ஊழியம் என்ன அப்படின்னா,
நமக்கு அவர் ஒரு நல்ல டீச்சர். ஆமே, நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஜெபத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் அதில் ஒரு பெரிய ஞானத்தை ஆண்டவர் தருவார். நீங்கள் சில காரியத்தை எல்லாம் நான் பேசியிருக்கவே கூடாது அப்படின்னு நினச்சி நிறைய ஃபீல் பண்ணுற காரியத்தை இனி ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே ஒரு உணர்வை கொடுத்து கத்தரதை சொல்லாதபடிக்கு கிருபையாய் கத்தர் காப்பாற்றுவாரார். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம சில காரியத்தை நம்ம வெளியவே என்ன பண்ணக்கூடாது, சொல்லுங்க, சொல்லவே கூடாது. சில காரியத்தை நீங்கள் வெளியே சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக மாறிடும். பாருங்க, இந்த இந்த சிம்சோன் அந்த தெளிலாளிடத்தில் தன்னுடைய பலவீனத்தை சொன்ன உடனே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து அவள் அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அப்போ சில ரகசியங்களை, சில முக்கியமான காரியங்களை மற்றவரிடத்துல நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதை வச்சு அவங்க உங்களை என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னா சிறுமைப்படுத்த ஆரம்பிப்பாங்க. இப்போ பாருங்க, இந்த ஃபோன்ல எல்லாம் கால் பண்ணி நிறைய பேர் பணம் வாங்குறாங்க பாருங்க. வாட்ஸ்அப்பில் கடன் கொடுக்குறேன், இந்த மாதிரி நிறைய பேர் மாட்டி இருக்கிறாங்க. இவங்க எப்படி மாட்டியிருக்காங்க தெரியுமா? அந்த ஃபோனை ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணும்போது உடனே அவங்களுக்கு அப்படி தான் கேட்பாங்க, சார் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்குதா, உங்களுக்கு ஏதாவது கடனில் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது இருக்குதா? அப்போது இவங்க தங்களுடைய ஆதங்கம், சிலர் பாருங்க தங்களுடைய மனசில் இருக்கிறத எல்லாரிடத்துலையும் சொல்லுவாங்க. அப்படியே என்ன பிரச்சனை நடக்குதோ சொல்லுவாங்க. இன்னைக்கு கணவர் திட்டினாரா, அடிச்சாரா, இல்லைன்னா மனைவி இப்படி சொன்னாங்களா, பார்க்குறவங்க எல்லார்கிட்டையும் யார்கிட்ட என்ன சொல்லணும், இவங்கள்ட்ட இது சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னலாம் எதுவுமே தெரியாது. மொத்தத்தையும் சொல்லி ஏமாந்து போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தன்னுடைய கணவனாருடைய ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அப்போது அந்த பொண்ணுகிட்ட போய் தான் காலேஜ் படிக்கும்போது தான் வேலை பார்க்குற இடத்துல அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணாங்க, யாரோடலாம் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்றத அந்த ஃப்ரெண்டுகிட்ட சொல்லி, அந்த ஃப்ரெண்டு போய் உன் மனைவி இப்படியாமா, அவங்க காலேஜ் படிக்கும்போது இப்படியெல்லாம் இருந்திருக்கிறாங்க, வேலை செய்யும்போது இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்கன்னு சொல்லி இந்த நியூஸை கேள்விப்பட்டு அந்த பையன் நீ இவ்வளோ மோசமாக இருந்திருக்க, நீ எனக்கு வேண்டாம், உன்னை பற்றி எல்லாமே எனக்கு சொல்லிட்டா அப்படின்னு பிரிஞ்சு போன குடும்பத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது யார் தான் நமக்கு கற்றுக் கொடுக்கணும்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஒரு வாலிப தங்கச்சிக்கு தம்பிக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கணும். எல்லாரிடத்துலையும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் ரொம்ப ஞானம் உள்ளவர்களாக இருந்தாலும் உங்கள் 2 கையை ஏசப்பாட்டை நீட்டி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் டெய்லி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு கற்றுத்தாரும், நான் கீழ்ப்படிவேன். நீங்கள் சொல்லித்தாங்க ஆண்டவரே, நான் நம்புகிறேன் அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார், ஒரு நல்ல ஞானத்துக்குள்ள நடத்துவார். அவர் கற்றுக் கொடுக்கிற அந்த ஏரியாவை வேற யாரும் நமக்கு கற்றுக் கொடுக்க முடியாது. நம்ம புரிகிறது மாதிரி நமக்கு கற்றுக் கொடுப்பார். ரொம்ப சிம்பிளா ஆண்டவர் நம்மளை கற்றுக் கொடுப்பார். ஹல்லேலூயா.